உலகத்தையே உண்டாக்கின வார்த்தை ஒரு புஸ்தகமாக நம் நடுவிலே நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கும் போது அதை பயன்படுத்துகிறவர்களை அது எவ்விதமெல்லாம் உருவாக்கும் என்பதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அதுதான் வேத வசனத்தினுடைய ஆச்சரியமான மகத்துவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைசி கால தேவனுடைய பிள்ளைகளுடைய அனுபவம் ஆவிக்குரிய விதத்தில் ஆழமான விதமாக காணப்பட வேண்டிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த ஒரு ஆழமான அனுபவத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தரை முழுவதும் அறியும் ஒரு மக்களாகவும், அவரை பின்பற்றும் ஒரு மக்களாகவும், தேவனுடைய காரியங்களில் ஒவ்வொரு ஆழமான காரியங்களை நீங்களும் நானும் உணர துவங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுக்கும் உங்களுக்கும் இடையிலே காணப்படும் அந்த இடைவெளிகள் குறைக்கப்படுகிறதையும் கண்கூடாக உங்களாலும் என்னாலும் கண்டு உணர முடியும். ஆண்டவராகிய தேவனுக்கும் உங்களுக்கும் அநேகம் விதமான தொலை தூரமான ஒரு ஐக்கியம் காணப்படுகிறது உண்டானால் இந்த கடைசி காலத்திலே இயக்கத்தின் ஊடாக கடந்து போக நம்மால் நிச்சயமாய் ஆகிறதில்லை. ஏன்னா அவர் எங்கோ இருக்கின்றார், நான் எங்கோ காணப்பட ஆரம்பிக்கின்றேன். அவருடைய முழுமைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே அறியாதிருக்கிறது உண்டானால், அவருடைய தன்மைகளை நான் புரிந்து கொள்ளாதிருக்கிறது உண்டானால் நிச்சயமாய் அவருடைய வழியின் ஊடாக கடந்து போக என்னால் ஆகிறதில்லை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த கடைசி காலத்தில் பொல்லாத பிசாசினுடைய ஆவிகளும் கூட கர்த்தராகிய தேவனை பற்றி பல விதமான அவதூறான காரியங்கள் யாவற்றையும் பேசுகிறதுனால கர்த்தருடைய காரியங்கள் என்றால் உண்மையானதா இல்லையா என்கிறதை பற்றி சின்ன சின்ன சந்தேகங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறதை பார்க்க முடியும். அப்ப கர்த்தரோடு கூட நேரடியான அல்லது ஒரு பரஸ்பரமான ஒரு உறவு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கடைசி காலத்துல ஆண்டவரோடு கூட இணைந்த ஒரு இயக்கத்தின் ஊடாக கடந்து போக நம்மால் ஆகிறது. மற்றபடி ஆண்டவராகிய தேவனை பற்றியதான யாராகிலும் சொல்லப்படக்கூடிய அறிவின் ஊடாக நாம் கடந்து போக ஆரம்பித்தால் இந்த ஐக்கியம் அது ஆண்டவராகிய தேவனோடு கூட நேரடியான ஒரு ஐக்கியமாய் காணப்படாமல் அது மற்றொரு மனுஷனின் மூலமாய் உருவாக்கப்படக்கூடிய ஐக்கியமாய் இருக்கிறதுனால எங்கே நான் ஒருவேளை வழி தப்பி கடந்து போகிறேனோ என்று சொல்லக்கூடிய ஒரு ஐயப்பாடு நம்முடைய வாழ்க்கையில வருகிறத பார்க்க முடியும். இப்ப கர்த்தர் என்ன சொல்லுகின்றார் அப்படின்னா, அந்த கடைசி காலத்துல தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில எந்த ஒரு மீடியேட்டரும் வரக்கூடாது. ஆண்டவரோடு கூட நீங்கள் நேருக்கு நேராக ஒரு தொடர்பு கொள்ளும் ஒரு மக்களாய் விளங்கினால்தான் இந்த கடைசி காலத்துல கர்த்தர் பேசும் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்களும் நானும் கட்டாயமான விதத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாகவும் அதற்கு ஏற்ற வண்ணமான ஒரு இயக்கத்தின் ஊடாக கடந்து போகவும் நம்மால் ஆகும் என்று கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் நம்ம கூட பேச துவங்க ஆரம்பிக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே கர்த்தரோடு கூட இணையும் ஒரு அனுபவம் என்றால் என்ன? வேதத்தில் அநேகம் விதமான காரியங்களை பற்றி நாம் பார்க்க ஆரம்பித்தாலும் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இவ்விதமாய் நமக்கு சொல்லப்பட ஆரம்பிக்கிறது. அதற்கு பெயர் மறுரூபமாக்கப்படக்கூடிய ஒரு அனுபவம். இந்த மறுரூபமாக்கப்படக்கூடிய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால்தான், மறுரூபம்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்முடைய மாம்சீகமான காரியங்கள் அடக்கப்பட்டு ஆவியினுடைய அந்த நிலைகள் மேலெழும்ப ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்கு பேர் தான் மறுரூபத்தினுடைய ஒரு நிலை. இந்த நிலை வர ஆரம்பிக்கும் போதுதான் ஆவியாக காணப்படக்கூடிய தேவனோடு கூட நீங்களும் நானும் நேரடியான தொடர்பு கொள்ளும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றோம். இந்த மாம்சத்தினால் உங்கள் தேவனாகிய கர்த்தரை உங்களாலும் என்னாலும் அறிந்து கொள்ள முடிகிறதில்லை. ஏனால் வசனத்தில் என்ன போட்டிருக்கு? தேவன் ஆவியாகவே இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளக்கூடிய யாரும் ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவராகிய தேவனை தொழுது கொள்ள வேண்டும்.
வேண்டும் என்கிறதை பற்றி. அப்ப இந்த ஆவியாய் இருக்கக்கூடிய கர்த்தராகிய தேவனை நீங்கள் அறிந்து உணர வேண்டும் என்றால், அவரோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்றால், மாம்சீகமான திரேகத்தினால் இந்த ஒரு காரியம் உருவாக்கப்படுகிறது இல்லை. அப்ப கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த மாம்சீகமான காரியங்கள் உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போய் ஆவியின் நிலைகளின் ஊடாக நீங்களும் நானும் பயணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஒரு ஐக்கியம் சாத்தியமாக்கப்படக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பித்து விடுகிறது. இந்த ஒரு ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் தேவன் ஆவியாக இருக்கிறது மாதிரி என்னுடைய ஆவிக்குரிய நிலை மேலெழும்ப ஆரம்பிக்கும் பொழுதுதான் நானும் அவரும் ஒன்றரை கலந்த ஒரு மக்களாக விளங்க ஆரம்பித்து விடுகின்றோம். தேவன் நினைக்கிறதை நான் அறிந்து கொள்ளவும், நான் நினைக்கிறதை கர்த்தராகிய தேவன் அறிந்து கொள்ளவும், ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறதை நான் மெய்யாகவே அந்த காரியங்கள் யாவற்றையும் புரிந்து கொள்கிறதையும், என்னுடைய விருப்பத்தை ஆண்டவராகிய தேவன் மெய்யாகவே அறிந்து கொள்ளக்கூடியதும், ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்கிறதும், என்னுடைய ஒவ்வொரு விதமான அந்த சூழ்நிலைகளை ஆண்டவராகிய தேவன் அறிகிறதுமான இந்த ஒரு பரஸ்பரமான ஒரு உறவு ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையிலே காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் எதிர்பார்க்கும் நல்ல கனிகளை கொடுக்கும் ஒரு மக்களாக இந்த கடைசி காலத்தில் விளங்க நம்மால் ஆகும். மற்றபடி ஆண்டவராகிய தேவன் ஒரு டைரக்ஷனை நம்ம இழுத்து கொண்டு போகிறது உண்டானால், நான் வேறொரு டைரக்ஷனை நோக்கி நான் கடந்து போகிறது உண்டானால், இந்த பிணைப்பு இது கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்குமா என்று சொன்னால் இல்லை. அப்போ ஆவிக்குரிய அது ஒரு பிணைப்பின் ஊடாக நான் கடந்து போக வேண்டும் என்று சொன்னாலே என் நிலை, என் சிந்தை, என்னுடைய நோக்கம், என்னுடைய விருப்பம் எல்லாம் ஆவிக்குரிய நிலைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் மாற்றமடைய ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த இணைப்பு அது ஒரு சரியான ஒரு இணைப்பாய் காணப்பட முடியும். இதுக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. எனக்கு அதாவது நானும் ஒரு நண்பனும் இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நண்பனுக்கு சுத்தமான வாழ்க்கை என்று சொன்னால் பிடிக்காது. அவனுடைய வீட்டை நீங்கள் போய் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் வீடு முழுவதும் ரொம்ப அசுத்தமாக, அந்த இடத்துல கால்களே வைக்க முடியாத அளவு இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு அசிங்கமான ஒரு வீடு என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் அவனோடு கூட நட்பு கொள்ளக்கூடிய என்னுடைய மனநிலை எப்படி என்றால், எந்த ஒரு பொருளாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அது நேர்த்தியாக காணப்பட வேண்டியது அவசியம். அது எந்த இடத்தில் எடுத்தோமோ அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும். அந்த வீடு முழுவதும் ஒழுங்குபடுத்தப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வீடாய் காணப்பட வேண்டும். அதில் ஒரு சின்ன ஒரு நேஸ்டியான ஒரு காரியம், சின்ன ஒரு டஸ்ட் கூட அங்கே இருக்கிறது உண்டானால் என்னால் அந்த இடத்தில் தாபரிக்க முடியாது. இப்போ கொஞ்சம் யோசிங்க, நானும் அந்த நண்பனும் எப்படி நாங்கள் ஒருமனப்பட்டு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியும்னா இல்லை. ஏன்னா என்னுடைய சுபாவம் வேறு, அவனுடைய அந்த சுபாவம் வேறு. இதே மாதிரி தான் கர்த்தராகிய தேவன் எல்லா விஷயத்திலும் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு கடவுளாக இருக்கிறதை போல நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே சுத்திகரிக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான், தேவன் ஆவியாய் இருக்கிறது மாதிரி நம்முடைய நிலைகளிலும் ஆவியினுடைய தன்மை மேலெழும்ப ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனோடு கூட இணைந்த ஒரு வாழ்க்கை நம்மால் வாழ முடியும் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். இந்த மறுரூபம் என்கிறதற்கு ஒரே ஒரு வரியில் நான் சொல்ல வேண்டும் என்றால், மாம்சம் நீங்கி ஆவியின் சரீரமாய் மாற்றப்படக்கூடிய அனுபவங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்திலே வாழக்கூடிய இந்த நாட்களில் மாம்சம் நீங்கி ஆவிக்குரிய அனுபவங்களின் ஊடாக கடந்து போக முடியுமா? முடியும். இயேசு வாழ்ந்த இந்த காலத்திலும் கூட, அந்த காலங்களில் கூட ஆண்டவராகிய தேவன் மாம்சீக பிரகாரமாக உலகத்தின் எந்த காரியத்தையும் அவருடைய கண்கள் பார்க்கல. அவர் ஆண்டவராகிய தேவனோடு கூட பேசக்கூடிய நேரத்தில் கூட எல்லா விதமான மக்களும் கேட்கிறாங்க, நீர் யூதருடைய ராஜாவா என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேச துவங்க ஆரம்பிக்கிறது. உடனே இயேசு கிறிஸ்து என்ன வார்த்தை சொல்லுகின்றார்? டக்குன்னு சொல்லி எந்த விதமான யோசனையின் ஊடாக கடந்து போகாம அவன் பேசியிருந்த வார்த்தைக்கு ஒரே மாறுத்தரமான ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், என் ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது அல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய ஒவ்வொரு விருப்பமும் ஒவ்வொரு நோக்கமும் இந்த உலகத்திலே காணப்பட ஆரம்பித்தாலும் உலகத்திற்கடுத்த வாழ்க்கை வாழாத மறுரூபமாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இயேசுவினுடைய நிலை. அதனாலதான் அவருடைய சிந்தனை, அவருடைய நோக்கம் எல்லாம் விண்ணுக்குரியதாக காணப்படக்கூடியதாய் விளங்க துவங்கிற்று. இந்த உலகத்திலே வாழ்ந்த அநேகம் அப்போஸ்தல மக்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பாருங்க. அவர்கள் ஒருவரோடு கூட ஒருவர் பேசக்கூடிய அந்த காலத்தில் கூட அவர்கள் உலக ரீதியான ஒரு மேன்மையை பற்றி, உலகத்தில் நல்ல சம்பாதிக்க வேண்டும் என்கிறதை பற்றி, உலகத்தில் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிறதை பற்றி, உலகத்தில் எல்லா விதமான பொருளையும் நாம் நமக்கென்று உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கிறதை பற்றி அவர்கள் ஒருவரோடு கூட ஒருவர் எந்த மக்களும் பேசல. அவர்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் விண்ணுக்குரிய காரியங்களில், பரலோகத்தில் என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும், அதற்கு நான் செய்ய வேண்டிய வழி என்ன, நான் இந்த மனுஷனை காட்டிலும் ஆவிக்குரிய நிலையில் இன்னும் நான் ஒரு படி மேலே ஏறி நான் கடந்து போக வேண்டும். இப்படித்தான் அவங்களுடைய வாழ்க்கையிலே விருப்பம் காணப்படக்கூடியதாய் விளங்கிற்று. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பார்க்கிறோம். உலக ரீதியாக நான் ஆவிக்குரிய என்கிற ஒரு பேரினால் அழைக்கப்பட ஆரம்பித்தாலும் கூட
உலக ரீதியான அநேக விதமான அப்ரோச்மெண்ட், என்னுடைய மனதிற்குள்ளாக என்னை அறியாமல் உலகத்திற்கு கீழ்ப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்கின்றார், இந்த மறுரூபம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் மாம்சீகமான நினைவுகள் எல்லாம் அகன்று போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த மாம்சத்துக்குரிய ஒவ்வொரு விதமான இச்சை, மாம்சத்தின் மேலே அலாதியான ஒரு விருப்பம், மாம்சத்தின் மேலே அலாதியான ஒரு வாஞ்சை, மாம்சத்திற்கு அடுத்த காரியங்களிலே நீங்களும் நானும் தீவிரப்படக்கூடிய நிலைகள் எல்லாம் களையப்பட்டு ஆண்டவராகிய தேவனுக்கு உரியவர்களாக ஆவிக்குரிய தன்மைகளை நோக்கி கடந்து போகக்கூடிய ஒரு மக்களாக நம்முடைய சிந்தனையில் ஒரு மாற்றம், நம்முடைய பார்வையில் ஒரு மாற்றம், நம்முடைய நோக்கங்களில் ஒரு மாற்றம், நம்முடைய ஓட்டங்களில் ஒரு மாற்றம், நம்முடைய பிரயாசங்களில் ஒரு மாற்றம் என்று சொல்லி பரிபூர்ணமான ஒரு மாற்றத்தின் ஊடாக கடந்து போய் தேவனுடைய விருப்பத்தை நிறைவாக்கும் ஒரு மக்களாக நாம் காணப்பட துவங்க ஆரம்பித்து விடுகிறோம். கர்த்தர் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறார் அப்படின்னா, இந்த மறுரூபம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் அநேக விதமான மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டு தேவ சாயலாக நீங்களும் நானும் மாற்றத்தின் ஊடாக கடந்து வர ஆரம்பிக்கிறோம். போன முறை நம்முடைய தியானத்தில் ஒரு காரியத்தை பார்த்தோம், நம்முடைய சிந்தனையில் ஏற்படக்கூடிய ஒரு மறுரூபம் என்கிறதை பற்றி. போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், நம்முடைய சாயலிலே உருவாக்கப்படக்கூடிய மாற்றம் என்கிறதை பற்றி. கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 49வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியர் 15:49 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், நம்முடைய இமேஜ், நம்முடைய சாயல் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தின் ஊடாக கடந்து வர வேண்டியது அவசியம். நான் இந்த உலகத்திற்கு அடுத்த காரியங்களின் ஊடாக கடந்து போகக்கூடிய அளவிற்குரிய சாயல் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே பொருளாசை என்பவர்களுடைய பெயர் முதற்கொண்டு உன்னுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உலகம் சார்ந்த மக்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் எந்த விஷயமும் என்னுடைய வாழ்க்கை நிலைகளை ஆக்கிரமித்து விடக்கூடாது. என் சாயல் வேற்று மனுஷனுடைய சாயலை போல, தேவனுடைய சாயலை போல நான் உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஆண்டவராகிய தேவனுக்கு அடுத்த காரியங்களின் ஊடாக மெய்யாகவே கடந்து போக என்னால் ஆகும். மற்றபடி இந்த சாயலிலே ஒரு மாற்றம் வராது இருக்கிறது உண்டானால், தேவ சாயல் உங்களுக்கு நல்லாவே தெரியும், உலகத்திற்குரிய சாயல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உலகத்துக்குரிய சாயல்னா எப்படிப்பட்ட சாயல்? மண்ணிலே வாழக்கூடிய வாழ்க்கையிலே அநேக மேன்மையான நிலைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம், மண்ணிலே வாழக்கூடிய வாழ்க்கையிலே ஒரு உச்சிதமான ஒரு காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம், மண்ணிலே வாழக்கூடிய வாழ்க்கையிலே நல்ல ஒரு டாம்பீகமாக அநேக விதமான ஆடை ஆபரணங்கள் யாவற்றையும் அணியக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா விதமான நிலைகளிலும் மேலாக காணப்படும் ஒரு மேன்மையான ஒரு அனுபவத்தை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை. நல்ல ஒரு சம்பளம் வாங்கணும், நல்ல ஒரு வீட்டை கட்ட வேண்டும், நல்ல அநேக ஆஸ்திகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், உலகத்திலே முன்னோடியான ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக வேண்டும். இது மண்ணுக்குரிய சாயல். ஆனால் விண்ணுக்குரிய சாயல் என்று சொன்னால் இந்த உலகத்தை பற்றிதான கவலையே அவனுடைய வாழ்க்கையில வராது. அவன் ஒரு சாதாரணமான ஒரு பிச்சைக்காரனாக கூட காணப்பட ஆரம்பிக்கலாம். அவனுடைய ட்ரெஸ்ஸை பற்றி அவனுக்கு எந்த விதமான அக்கறை இல்லை. அது ஆங்காங்கே கிழிசலாக காணப்படக்கூடிய ஒரு ஆடையாக கூட காணப்படலாம். ஆனால் அவன் ஆவியிலேயோ அவன் பலமுள்ளவனாய் காணப்படுகின்றான். அவனுடைய நோக்கம் எல்லாம் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எதை நோக்கி நான் கடந்து போக வேண்டும், எது என்னுடைய வாழ்க்கையினுடைய மேன்மையை தரக்கூடியதாய் விளங்குகிறது, தேவனுக்கு உரிய தன்மை என்றால் என்ன, அதைத்தான் அவனுடைய மனம் நாடுகிறதை தவிர உலகத்தை பற்றி எந்த விதமான விருப்பத்தின் ஊடாக அவனுடைய மனம் கடந்து போகிறதே இல்லை. இந்த பழைய காலத்தில் காணப்படக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாம் நீங்கள் பார்க்கறது உண்டானா, அவர்கள் அந்த அதாவது அந்த இன்வென்ஷன், அதாவது அந்த காரியங்களை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் சாப்பிடக்கூடிய அந்த நேரத்தை மறந்துடுவாங்க, ட்ரெஸ்ஸுக்குரிய காரியத்தை மறந்துடுவாங்க. அவங்களுடைய ட்ரெஸ் எப்படி இருக்கிறது, என்ன விதமான காரியம் காணப்படுகிறது, அதை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க. அவர்களுடைய முழு எண்ணமும் முழு வாஞ்சையும் தான் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த நிலைகளை கடைசி வரைக்கும் கொண்டு போய் அந்த காரியங்களை நான் கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம் என்கின்ற அந்த ஒரே நோக்கம் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால 4-5 நாள் கூட தன்னுடைய வீட்டை மறந்து, தனக்கு உண்டான குடும்பத்தை மறந்து, தான் போட வேண்டிய ஆடை ஆபரணங்களை மறந்து, தான் குளிக்க வேண்டும் என்கிறதை கூட மறந்து அவன் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த காரியத்திலே மூழ்கி போகக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். அப்போ கர்த்தராகிய தேவன் என்ன சொல்றாருன்னு பார்த்தா, இந்த உலகத்திலே காணப்படும் ஆடம்பரங்கள், உலகத்திலே காணப்படும் மேன்மைகள் இந்த மறுரூபமாக்கப்பட்டிருக்கக்கூடிய மனுஷனுடைய மனதை ஒரு நாளும் ஈர்க்க மாட்டாது. இந்த காரியங்களை தாண்டி அவன் கடந்து போய் எதையோ நாடக்கூடியவனாய், எதையோ என்று சொன்னால் ஆண்டவராக தேவனுக்குரிய காரியங்களை நாடக்கூடியவனாய், இந்த உலகத்திலே தோற்றமளிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவன் பின்னுக்காக தள்ளி
ஆண்டவராகிய தேவனை மட்டும் முன்பதாக வைத்து அவரை நோக்கி அவன் ஓடக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். பின்னால இருந்து வரக்கூடிய சத்தங்கள், சந்தடிகள் அவனுடைய மனதை எங்கும் அங்கும் ஆண்டவராகிய தேவனை விட்டு திசை திருப்பக்கூடாததாக ஆண்டவரை மட்டும் முன்னோக்கக்கூடியவனாக அவன் கடந்து போக துவங்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு பேரு தான் மறுரூபமாக்கப்பட்டது கூடிய நிலை. இந்த வானவருடைய சாயல் என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையில் தேவனுடைய கருத்திலிருந்து வரக்கூடிய எந்த விஷயமும் நம்முடைய வாழ்க்கையிலே வளரக்கூடிய ஒரு நிலைகளை கொண்டது. ஒருவேளை அது வரமாய் இருக்கலாம், அது ஒருவேளை தாழ்ந்தாய் இருக்கலாம், அது ஒருவேளை அழைப்பாய் இருக்கலாம். எந்த ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் தேவ கருத்திலிருந்து வரக்கூடியவைகள் எல்லாம் அது அப்படி நின்று போகக்கூடியவைகள் அல்ல. அது நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி நிலைகளை தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த வானவருடைய சாயலும் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால், இது வளர்ந்து என்னை வானவரை போலவே உருமாற்றத்தின் ஊடாக அழைத்து கொண்டு போக துவங்க ஆரம்பிக்கிறது. ஆண்டவராக தேவனை போலவே, தேவனுடைய சாயலை போலவே, தேவனுக்கு ஒத்த ஒரு மனுஷனை போலவே, தேவனோடு கூட இணைக்கப்படக்கூடிய அனுபவம் வாய்ந்தவனை போலவே, அவனுடைய சுபாவத்திலே கர்த்தராகிய தேவனுடைய சுபாவத்தை பார்க்கலாம், அவனுடைய பார்வையில கர்த்தருடைய பார்வையை பார்க்கலாம், அவனுடைய பேச்சில கர்த்தருடைய வார்த்தையை இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவராகிய தேவனையே தன்னுடைய வாழ்க்கையிலே முழு குறிக்கோளாக வைத்து முழுவதும் உருமாற்றத்தின் ஊடாக அவனுடைய ஜீவியம் கடந்து போக துவங்க ஆரம்பிக்கிறது. இதுக்கு பேர் தான் வானவரின் சாயலை தரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம். என் சாயல்ல ஒரு மாற்றம் வரணும், என்னுடைய சாயல்ல ஒரு புதிய ஒரு நிலை உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். பழைய மாதிரியே நான் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நான் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போகிறேன் என்று சொன்னால் கர்த்தர் அந்த நிலையை ஒரு நாளும் அங்கீகரிக்க மாட்டார். உன்னுடைய சாயல்ல ஒரு மாற்றம் வரணும். வானவருக்குரிய சாயல் என்றால் என்ன அப்படின்னா, அந்த வானவருடைய சாயல்ல உலகத்திலே காணப்படும் எந்த நிலைகளும் அந்த சாயல்ல காணப்படாது. உலகத்தில் காணப்படும் எந்த மேன்மையும் வானவருடைய சாயலின் ஊடாக காணப்படாது. வானவருடைய சாயல் என்றால் முழுக்க முழுக்க வானத்துக்குரிய மேனியோடு கூட, வானத்துக்குரிய வடிவோடு கூட, வானத்துக்குரிய மகிமையோடு கூட அந்த தேவனுடைய சாயல் காணப்படுகிறது மாதிரி என்னுடைய முழு நிலையும் ஆண்டவராகிய தேவனுக்கு ஒத்ததாக, அவருடைய பரிசுத்தமுள்ள மகிமைக்கு ஒப்பானதாக, அவருடைய பரிசுத்தமுள்ள கிருபைகளுக்கு ஒப்பானதாக அப்படியே மாற்றத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய அனுபவத்துக்கு பேரு தான் தேவ சாயலாக மாற்றமடையக்கூடிய நிலை என்று கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் சொல்ல துவங்க ஆரம்பித்து விடுகிறது. கர்த்தருடைய சாயல் அப்படிங்கிறத பற்றி வேதம் நல்ல ஒரு வார்த்தை ஒன்றை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கொலோசியர் 3:10 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன். அது என்ன விதமான வார்த்தையை சொல்லுது பாருங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. கர்த்தருடைய சாயலை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெறக்கூடிய ஒரு நிலை. அந்த சாயல்னா எப்படிப்பட்ட சாயல்? பூரண அறிவை அடையும் ஒரு சாயல். ஆண்டவராகிய தேவனுடைய வாழ்க்கையில இந்த பூரணத்துவம் நிறைந்த அறிவு பெற்றவராய் விளங்கின கர்த்தர். அவருடைய அறிவில் எந்த விதமான குறைபாடும் இல்லை, எந்த விதமான குளறுபடியும் காணப்படவில்லை. தான் எதை நோக்கி வந்தோம், எதை நோக்கி போகின்றோம், அந்த இடைப்பட்ட காலங்களிலே நடைபெறக்கூடிய சம்பவங்கள் என்ன, இவைகள் யாவற்றையும் பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாய் அறியக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்ததுனால அந்த காரியங்கள் யாவற்றையும் புரிந்து கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில ஒரு சந்தேகம் கூட காணப்படலை. பக்க வழியிலே வரக்கூடிய சில நபர்கள் இயேசுவோடு கூட பேச ஆரம்பிச்சாங்க. உம்முடைய வழியை சற்று நீங்கள் திசை திருப்ப ஆரம்பிக்கிறது உண்டானால் இன்னும் பல மகிமையான காரியங்களின் ஊடாக கடந்து போக உம்மால் ஆகும். இந்த மாதிரி பெரிய பெரிய அற்புதங்களை நீர் பெரிய பெரிய அரண்மனைகளின் ஊடாக செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் உலகமே உம்முடைய மகிமையை போற்றக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்துவிடும். சில பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி மரணத்திற்கு ஏதுவான காரியத்தின் ஊடாக நீங்க கடந்து போகக்கூடாது. எல்லா விஷயத்திலும் தெளிவாக பூரண அறிவாக காணப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு இவைகள் பேசப்படக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இது கர்த்தருடைய வார்த்தைகள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பித்ததினாலே அந்த வார்த்தையிலே காணப்படும் ஒரு எழுத்தை கூட அவர் தனக்காக அவர் மெய்யாகவே ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் நிறைய விஷயங்கள் நம்ம இடர பண்ணக்கூடிய அநேகம் விதமான காரியங்கள், சில நேரத்தில் பிரசங்கத்தின் மூலமாய் வரக்கூடிய இடர்பாடுகள், சில நேரத்தில் ஊழியர்களின் மூலமாய் வரக்கூடிய இடர்பாடுகள், சில நேரத்தில் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாதனால் வரக்கூடிய இடர்பாடுகள், இப்படி பல விதமான இடர்பாடுகளின் ஊடாக சிக்குண்டு அநேகம் விதமான மக்கள் சிதைந்து போகக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகிறாங்க. ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது போல ஒரு மனுஷன் பூரண அறிவை பெற ஆரம்பிக்கிறது உண்டானால், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே கோலியாத்தை கொல்லும்படி தாவீது கடந்து போகின்றான்.
அவன் கூட இருக்கக்கூடிய சகோதரன்மார்கள் அவனை பார்த்து சொல்றாங்க, நீ உன்னுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆடுகளை விட்டு யுத்தத்தை பார்க்க நீ துணிகரம் கொண்டு வந்தது என்னன்னு கேட்கிறாங்க. அவனுடைய சகோதரர்கள் தாவீதை கடிந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. அந்த கடிந்து கொள்ளக்கூடிய நிலைகளை தாவீதை ஏற்றுக்கொண்டு தன் வழியிலே திரும்ப தன்னுடைய சொந்த தேசத்தை நோக்கி இந்த தாவீது மெய்யாகவே கடந்து போகல. ஏனென்றால் உரைக்கப்படக்கூடிய இந்த வார்த்தைகள் தேவனாகிய கர்த்தரால் சொல்லப்படாதவைகள் என்பதை புரிந்து கொண்ட இரண்டாவது காரியமாய் அவன் மேல் காணப்படக்கூடிய ஆளுகை செய்யக்கூடிய அரசனாய் இருக்கக்கூடிய சவுல் அரசன் அவனை பார்த்து சொல்லுகின்றான், இந்த காரியம் உன்னால் ஆக முடியாது. ஏனென்றால் கோலியாத்து சின்ன வயது முதற்கொண்டு அவன் பெரிய ஒரு பராக்கிரமசாலியாய் யுத்த வீரனாய் இருக்கிறான். நீயோ சிறு வயது பாலகனாய் காணப்படுகின்றாய். உன்னால் இந்த காரியம் செய்ய முடியாது. மூன்றாவது, இதே விதமான சவுல் இவனுடைய கரங்களிலே அநேக விதமான யுத்தத்திற்குரிய ஆயுதங்கள் யாவற்றையும் தரிப்பித்து இவனை இங்கும் அங்கும் அந்த நடக்கக்கூடிய காரியங்கள் யாவற்றையும் சொல்ல ஆரம்பிக்கின்றான். பட்டயத்தை தூக்கி கொண்டு தாவீதினால் நடக்க முடியல. அவனுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதங்களை கொண்டு தாவீதினால் நடக்க முடியல. உடனே தாவீது சவுலை பார்த்து சொல்கின்றான், இந்த அப்பியாசம்லாம் எனக்கு இல்லை, ஆகவே என் மட்டில் நான் கடந்து போக நீர் என்னை அனுமதிக்க வேண்டும். சவுல் அரசனுக்கு இந்த ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. அவன் சொல்றான், அவனுடைய உருவத்தை பார், அவனுடைய வளர்த்தியை பார், அவனுடைய ஆயுதம் தாங்கி இருக்கக்கூடிய சரீரத்தை பார், ஒரு ஆயுதமும் இல்லாமல் நீ எப்படி இந்த கோலியாத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்பட முடியும்? இந்த மாதிரி 3 விதமான தடைகள் தாவீதுக்கு எதிராக உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே பூரண அறிவு கொண்டு தாவீது இந்த காரியங்களிலே ஆண்டவராகிய தேவனுடைய செயல் என்ன, எதை பயன்படுத்தி ஆண்டவராகிய தேவன் பெரிய காரியங்களை உருவாக்கப் போகின்றார். தாவீது திட்டமாய் தீர்க்கமாய் இந்த காரியங்கள் யாவற்றையும் அறியக்கூடிய ஒரு மனுஷனாய் விளங்க ஆரம்பிச்சதால ஒருவருடைய ஆலோசனைகளையும் தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளாமல் தேவ யோசனைகளுக்கு உட்பட்டவனாய் அவன் கடந்து போக துவங்க ஆரம்பிச்சான். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த மறுரூபம் ஆக்கப்படாது இருக்கிறது உண்டானால் நம்மை சுற்றிலும் வரக்கூடிய அநேக விதமான ஆலோசனைக்காரர்கள் அவங்க சொல்லுவாங்க, இந்த ஊழியத்தை இந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும், இந்த வழியில் நீங்க கடந்து போனா நல்ல ஒரு காரியத்தின் ஊடாக ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தம் உள்ள ஊழியத்தை நிறைவாக்க உங்களால் முடியும். ஒருவேளை இந்த மாதிரியான மார்க்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் பெரிய லெவலில் இந்த ஊழியத்தினுடைய காரியங்கள் யாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதாவது பெரிய ஒரு லெவலில் அல்லது டெவலப் பண்ணக்கூடிய ஒரு காரியங்களின் ஊடாக அழைத்து கொண்டு போக முடியும். இல்லை, தேவனுடைய திட்டம் என்ன என்கிறதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் வேதத்திலே பார்க்கிறோம், பூரண அறிவுள்ள ஒரு சாயல் எனக்கு இருக்கணும். ஆண்டவருடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் நல்ல ஒரு வசனத்தை சொல்லுகின்றார். அது உங்களுக்கு என்ன விதமான காரியம் என்று பாருங்க. அதாவது கேட்டுக்கு போகக்கூடிய வாசல் வழி விசாலமாக காணப்படக்கூடிய வாசல், ஆனால் நித்திய ஜீவனுக்கு போகக்கூடிய வாசல் இக்கட்டும் நிறைந்த சின்ன ஒரு குறுகலான ஒரு வாசல். அது அடுத்த ஒரு வசனத்தை சொல்லுவார், அதை கண்டுபிடிக்கக்கூடிய மக்களே சில பேர் தான். அந்த இடத்துல வாசல் இருக்கிறது தெரியாது. அந்த மாதிரி அந்த வாசல் மெய்யாகவே குறுகலாக, அந்த வாசலை உங்களாலும் என்னாலும் பார்க்கவே முடியாத அளவிற்கு காணப்படக்கூடிய வாசல். இந்த பூரண அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால்தான் அந்த வாசலை நான் என்னுடைய வாழ்க்கையிலே முதல் காரியம் கண்டுகொள்ள துவங்க ஆரம்பித்து விடுகின்றேன். அந்த வாசலை தெரியலன்னு சொன்னால் இந்த வாசலை தாண்டி நான் வேறொரு வழியாக கடந்து போயிடுவேன். அப்போ கர்த்தருடைய வேதம் சொல்வது, இந்த பூரண அறிவினுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் எதை ஆண்டவராக தேவன் எனக்கென்று வைத்திருக்கிறார், நான் எந்த வழியின் ஊடாக கடந்து போக வேண்டும், எந்த வாசல்ல போகணும், எந்த வழியிலே கடந்து போனால் என் தேவனுடைய திட்டத்தை நான் நிறைவாக்கி என்னுடைய வாழ்க்கையிலே முடியும் என்கிறதை பற்றி நான் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த பூரண அறிவின் சாயல் என்னுடைய வாழ்க்கையில வரணும். இயேசு வாழ்ந்த அந்த காலத்தில் இந்த பூரண அறிவின் சாயல் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்ததுனால எந்த தடுமாற்றமும் இல்லாமல் இயேசு தன்னுடைய ஊழியத்தை திறமையாய் செய்து முடிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த பூரண அறிவின் சாயல் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். பூரண அறிவின் சாயல்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை பாருங்க. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மல்கியா 2வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்றது பாருங்க. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளின் கர்த்தருடைய தூதன். முதல் காரியம் எதுல அறிவு இருக்கணும் அப்படின்னா வேதத்திலே ஆழ்ந்த ஒரு அறிவு நம்முடைய வாழ்க்கையில வரணும். ஏன்னா இந்த வசனம் தான் உங்களையும் என்னையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஔஷதம்.
உங்களுக்கும் எனக்கும் வழிகாட்டக்கூடிய நல்ல ஒரு அநேகம் விதமான வெளிச்சமாய் காணப்படக்கூடிய ஒன்று. உங்களுக்கும் எனக்கும் தேவையான ஆயுதங்களை தரக்கூடிய அதாவது மகாபெரிய ஒரு பட்டயமாக காணப்படக்கூடிய ஒன்று. உங்களையும் என்னையும் காப்பாற்றக்கூடிய அளவிற்காக தேவனுடைய செட்டைகளின் மறைவாக காணப்படக்கூடிய ஒன்று. இப்படி வேத புஸ்தகத்தில் பல தரப்பட்ட காரியங்கள் மெய்யாகவே உள்ளடக்கப்பட்ட ஒன்றாக விளங்குகிறது. சில பேர் மேலோட்டமாய் வேத வசனங்களை வாசிக்கிறது உண்டானால் அந்த வேத வசனத்திலே காணப்படும் ஆழ்ந்த விஷயங்களை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள முடிகிறது இல்லை. இப்ப கர்த்தர் என்ன விதமான விஷயத்தை பேச ஆரம்பிக்கின்றார் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எதிலே ஒரு பூர்ண அறிவு வரணும் அப்படின்னா, வேத வசனங்களிலே காணப்படக்கூடிய நிலைகளில் ஒரு பூர்ண அறிவை நீங்களும் நானும் எட்ட வேண்டியது அவசியம். இது என்ன பூர்ண அறிவு அப்படின்னா, வேத வசனத்திலே நீங்களும் நானும் வாசிக்க பழக ஆரம்பித்தால் மேலோட்டமான கருத்துக்களின் ஊடாக கடந்து போகக்கூடிய மனிதன் மேலெழுந்த வாரியாக ஆண்டவராக தேவனுடைய காரியங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றான். ஆனால் உள்ளே ஆழமாய் நீங்கள் கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் வசனத்தின் ஆழம் நீங்களும் நானும் நினைக்கிறதை காட்டில் பெரிய அளவிலே காணப்படக்கூடிய மகா உன்னதமான ஒரு ஆழத்தை போல காணப்படக்கூடிய ஒன்று. இந்த ஆழத்திலே ஒரு மனிதன் மூழ்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவனுடைய ஒவ்வொரு விதமான வினாக்களுக்கும் அவன் எல்லா விதமான விடைகளையும் அதிலே அவன் கண்டுகொள்ள ஆரம்பித்து விடுகின்றான். அது இப்ப இருக்கக்கூடிய அதாவது நவீன யுகமாய் காணப்படலாம், இனி வரக்கூடிய காலங்களாய் இருக்கலாம், அல்லது பண்டைய காலமாய் காணப்பட ஆரம்பிக்கலாம். எல்லா காலங்களுக்கும் உரிய ஒவ்வொரு விதமான விடைகளை உள்ளடக்கினது இந்த கர்த்தருடைய வேத வசனம். இதை ஒரு மனுஷன் ஆழமாய் அறிய 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 ஒவ்வொரு விஷயத்திற்கும் அவன் மெய்யாகவே தெளிவான பதிலை கற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். மேலோட்டமாய் நம்ம வாசிக்க ஆரம்பித்தால், நான் ரட்சிக்கப்பட்டு கல்லூரியில் படிக்கக்கூடிய அந்த நாளில் அதாவது இந்த நியூ டெஸ்டமெண்ட் ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு கல்லூரியிலும் கடந்து வந்து அதில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுடைய கரங்களில் இந்த மாதிரி நியூ டெஸ்டமெண்ட் யாவற்றையும் அவங்க இலவசமாக விநியோகம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகளுடைய குழு அவங்க அந்த வேத புஸ்தகங்கள் யாவற்றையும் கொண்டு கொடுத்தாங்க. எனக்கு பக்கத்தில் ஒரு இஸ்லாமிய நண்பன், இந்த பக்கத்தில் ஆண்டவராகிய தேவனை அறியாது இருக்கக்கூடிய ஒரு இந்து நண்பன், 2 பேரும் எனக்கு பக்கத்தில் உட்காந்துங்க. நான் நடுவில் உட்காந்துருக்கிறேன். இந்த 2 பேரும் எனக்கு முன்பதாக உட்கார்ந்து நம்ம பைபிள்னு சொல்லி ஏதோ ஒரு ஆழமான கருத்து என்பதை பற்றி பேசி கொண்டு வருகிறாயே, இந்த பைபிளை இப்பொழுது நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கிறோம், இதில் என்ன விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி அவர்கள் எடுத்து வாசித்தார்கள். ஆனால் அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன விதமான கருத்து சொன்னாங்க, இதில் என்ன எழுதியிருக்கு, ஒன்றுமே இல்லையே. இந்த காரியங்களை பற்றி எங்களால் இதில் என்ன எழுதப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களை பற்றி இவ்வளவு தீர்க்கமாய் பேசுகிறேன் என்பதை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களே, இதில் எழுதப்பட்ட கருத்துக்களை நாங்கள் எங்களுடைய மனதளவில் யோசிச்சு கூட பார்க்க முடியாது, இது என்ன எழுதப்பட்டிருக்கிற ஒன்றுமே புரியலை என்கிறதை பற்றி அந்த 2 நண்பர்களும் என்னோடு கூட பேச ஆரம்பித்தாங்க. இப்போ கர்த்தர் என்ன சொல்லுகின்றார், இதை மேலோட்டமாக அறிய உங்களாலும் என்னாலும் ஆகும், சற்று ஆழமாக உங்களாலும் என்னாலும் போக முடியும், ஆனால் உள்ளார்ந்த காரியங்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டான. அதுதான் கர்த்தர் சொல்லுகின்றார், பூரண அறிவை நீங்கள் அடையும்படி வேத வசனங்களிலே நீங்களும் நானும் ஆழமாய் கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் அதிலே காணப்படும் அநேகம் பொக்கிஷங்கள், அதிலே காணப்படும் அநேகம் புதைப்பொருள்கள், அதிலே காணப்படும் அநேகம் ஆசீர்வாதங்கள், அதிலே காணப்படும் அநேக விதமான கண்டித்து உணர்த்தக்கூடிய தன்மைகள், அதிலே காணப்படும் வழிகாட்டக்கூடிய அநேக விதமான காரியங்கள், அதிலே காணப்படும் அநேக விதமான முடிச்சுக்கள் யாவற்றையும் சிக்கரிக்கக்கூடிய எல்லா விதமான சாவிகள், இவைகள் எல்லாம் வேத வசனங்களின் ஆழங்களிலே புதைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறது. நிறைய பூட்டை உங்களால் என்னாலும் திறக்க முடியல, நிறைய விதமான கஷ்டங்களிலே நின்று உங்களாலும் என்னாலும் விடுவிக்கப்பட்டு வெளியே வர முடியல, சிக்கல்களின் ஊடாக மாட்டிக்கொண்டதை போன்ற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது. இந்த சிக்கல்களுக்கெல்லாம் எங்கே வழிமுறை உண்டு, இந்த சிக்கல்களை தீர்க்கிறது எப்படி, வேதத்தின் ஆழத்தை நீங்கள் பார்க்க 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 எல்லா சிக்கல்களையும் எளிதாக சிக்கறுக்கும் ஒரு மக்களாய் நீங்கள் விளங்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ கர்த்தர் என்ன சொல்ல வருகின்றார் அப்படின்னா, இந்த பூரண அறிவை அடையக்கூடிய அளவிற்காக வேத வசனத்தின் ஆழங்களின் ஊடாக நீங்கள் கடந்து போக வேண்டியது அவசியம். அதுதான் அதில் ஒரு பூரண அறிவு நம்முடைய வாழ்க்கையில் வரணும். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், கர்த்தராகிய தேவன் இந்த உலகத்திலே வாழ்க்கை வாழ்ந்த பொழுது எல்லா ஜனங்களும் இயேசுனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வேத வசனங்களின் வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. இவனுக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? நம்ம போதிக்காது இருக்கக்கூடிய அநேகம் புதிய கருத்துக்களை அவன் பேசுகின்றான். ஆண்டவராகிய தேவனுக்கு உண்டான ஒவ்வொரு விஷயங்களையும் தீர்க்கமாய் அவன் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்கக்கூடிய நாங்கள் மெய்யாகவே ஆச்சரியப்படுகின்றோம். நாங்கள் எவ்வளோ தூரம் படிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்தாலும் ஒரு கல்வியும் கல்லாதிருக்கக்கூடிய இவன் இந்த வேதாகமத்தின் ஆழ்ந்த காரியங்களை பேசுகிறதை பற்றி நாங்கள் கேள்விப்படும் பொழுது உண்மையிலே ஆச்சரியப்படுத்துவங்க ஆரம்பித்து விடுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த வேதாகமத்தை பற்றிதான பூரண அறிவை அவன் எட்ட ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா சிக்கல்களையும் சிக்கருக்கும் ஒரு மனிதனாய் அவன் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான்.
தனக்கு உண்டான சிக்கல்கள் மட்டுமல்ல, சூழ்நிலைகளிலே காணப்படக்கூடிய சிக்கலையும் கூட இந்த வசனங்களிலே காணப்படும் அநேக விதமான விடைகள் தான் அதற்கு பதிலாக காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஒருவேளை பிசாசு இப்ப நமக்கு விரோதமாக எதிர்த்து வரக்கூடிய இந்த நேரத்தில் நான் என்ன செய்ய முடியும், என்ன விதமான காரியத்தை உருவாக்க முடியும், அவனை எதிர்க்க எதை நான் பயன்படுத்த வேண்டும்? வேதத்திலே காணப்படக்கூடிய ஆழ்ந்த காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் திடீரென்று வரக்கூடிய சாத்தானை, வெள்ளம் போல் வரக்கூடிய சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வழி எங்கே இருக்கிறது? திடீரென்று சொல்லி உங்களுக்கு பின்பதாக இருக்கக்கூடிய சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வழி எங்கே இருக்கிறது? உங்களுக்கு மறைவாக நின்று வேறொரு மனுஷனின் மூலமாய் தாக்கக்கூடிய சாத்தானுடைய கிரியைகளை மேற்கொள்ள வழி எங்கே இருக்கிறது? எல்லாமே பைபிள் தான் இருக்கு. இந்த வேதத்திலே காணப்படும் ஆழ்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் உங்களாலும் என்னாலும் உலகத்திலே இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை மாற்ற முடியாதவர்களாய் அல்ல, எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் ஒரு சத்துவம் பெற்ற ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சிடும். அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? இந்த பூரண அறிவை எதை நோக்கி நீங்களும் நானும் பயன்படுத்த வேண்டும்? எதில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பூரண அறிவு வரணும் அப்படின்னா, வேத வசனங்களிலே காணப்படக்கூடிய ஆழ்ந்த விஷயத்துல ஒரு பூரணமான அறிவு உங்கள் வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா விதமான விஷயத்திற்கும் விடைகள் இங்கதான் காணப்பட ஆரம்பிக்கிறது. இதுல அதாவது இந்த பூமிக்கு அடுத்த காரியங்கள் அல்லது இந்த பூமிக்கு அப்பாற்பட்ட விஷயங்களாய் காணப்பட ஆரம்பிக்கலாம். எத்தனையோ விதமான கேள்விகளுக்கு இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு எனக்கு பதிலே தெரியாது. எத்தனையோ விதமான வினாக்களுக்கு அநேக விதமான மக்களிடத்தில் நம்ம போய் கேட்க ஆரம்பித்தாலும் கூட சில மக்கள் சில விஷயங்களை பேசுவாங்களே தவிர முழுவதும் அறிந்திருக்கக்கூடிய நிலைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியாது. ஆனால் அந்த வேத சத்தியத்திற்கு மட்டும்தான் எல்லா விதமான வினாக்களுக்கும் அநேக விதமான விடைகளை தரக்கூடிய சத்துவம் பெற்றது இந்த கர்த்தருடைய வசனம். இதுல ஒரு பூரண அறிவு என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். கர்த்தருடைய சாயல் என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் வேதாகமத்திலே காணப்படும் அநேகம் ஆழ்ந்த விஷயங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தெளிவான விதத்தில் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விடுகிறேன். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட நான் பேச வேண்டியது அவசியம். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாளில் என் கூட இருக்கக்கூடிய சில நண்பர்கள், ரட்சிக்கப்பட்ட சில நண்பர்கள் என்கிட்ட சொல்லுவாங்க, ஆண்டவராகிய தேவனுடைய குரலை நீ அப்படியே ஏற்றுக்கொண்டு விடக்கூடாது. ஏன்னா அது கர்த்தருடைய குரலா அல்லது உன்னுடைய மனதிலே இருந்து வரக்கூடிய குரலா அல்லது சாத்தான் பேசக்கூடிய வார்த்தையாங்கிறது உனக்கு தெரியாது. ஆகவே எந்த ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் தேவனுடைய வார்த்தைகளை நீ அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இது ஆண்டவராகிய தேவன் பேசுகிறது உண்டானால் நீ உடனே கர்த்தர்ட்ட கேட்கணும். என்ன கேட்கணும்? இவைகளெல்லாம் வேத வசனத்தில் உண்டா ஆண்டவரே? இதிலே காணப்படக்கூடிய விளக்கங்களை பற்றி நீ எனக்கு சொல்லித்தர வேண்டும். வசனத்தில் இல்லாத எந்த காரியத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறதை பற்றி கர்த்தரோடு கூட நீ மெய்யாகவே பேச ஆரம்பித்தால்தான் இந்த மாதிரி ஆவிக்குரிய நிலைகளில் நின்று காப்பாற்றப்பட முடியும் என்கிறதை பற்றி சில நண்பர்கள் என்று பேசியிருந்தாங்க. ஒரு நாள் ஆண்டவராகிய தேவன் பல விஷயங்களை என்னோடு கூட பேசும்படி என்னுடைய தனி ஜெப வேளையிலே கடந்து வர ஆரம்பித்திருந்தார். பல காரியங்களை பற்றி பேச ஆரம்பித்தார். பேச்சினுடைய முடிவில் நான் ஆண்டவராகிய தேவனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை கேட்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, என்னுடைய நண்பர்கள் பல விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க, என்றாலும் கூட சில சந்தேகங்கள் எனக்கு உண்டு. நீங்கள் தான் பேசுகிறீங்கன்னு சொல்கிறது எனக்கு 100% அவையெல்லாம் உண்மை என்பதை பற்றி நான் புரிஞ்சிருக்கிறேன். என்றாலும் கூட என்னுடைய நண்பர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயத்தில் நீ இடர்ந்து போய்விடாது இருக்க வேண்டும் என்று சொன்னால் இவைகளெல்லாம் வசனத்துக்கு ஒத்ததாக இருக்கிறதா இல்லை என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உங்க கூட கர்த்தர் பேசுகிறது உண்டானால் கர்த்தர்ட்ட நீ உட்கார்ந்து கேளு. இவைகளுக்கு உண்டான விளக்கங்களை வேத வசனத்திலிருந்து நீர் எனக்கு சொல்லித்தர வேண்டும் என்பதை பற்றி கேளு. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நீ கேட்கிறது உண்டானால் இடரலற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி என்னுடைய நண்பர்கள் பேசியிருக்கிறாங்க. ஆண்டவரே, நீங்கள் இப்போ பேசியிருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் வசனத்தில் நான் படித்தது மாதிரி ஒன்றுமே தெரியல. இந்த வார்த்தைகளுக்கும் வசனத்திற்கும் எங்காகிலும் சம்பந்தம் இருக்கிறதா என்பதை பற்றி நான் கேட்டேன். உடனே கர்த்தராகிய தேவன் எனக்கு பக்கத்தில் நின்று கொண்டு அவர் சொன்னார், நீ எனக்கு பக்கத்திலே உன்னுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு வந்து உட்கார் என்பதை பற்றி பேசினார். உடனே பைபிளை எடுத்துக்கொண்டு நான் ஆண்டவருக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்தேன். உட்கார்ந்த உடனே நான் சொன்ன அந்த முதல் வார்த்தை, அந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசி, இப்போ இந்த வசனத்துக்குரிய ஒத்து வாக்கியங்களை இப்பொழுது எடுத்துப்பார் என்று சொல்லி ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வார்த்தைகளை சொன்னார். இரண்டாவது வார்த்தைக்குரிய விளக்கத்தை பார். ஆதியாகமம் புஸ்தகம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வார்த்தைகளை 3-4 ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் பேச 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 ஆமா அது உண்மைதானே, கர்த்தர் பேசின வார்த்தை தானே என்பதை பற்றி ஒரு 4-5 வார்த்தைகளை நான் கேட்டிருப்பேன். 6வது வார்த்தையை கர்த்தராகிய தேவன் பேசும்படி வாயை திறக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்துட்டேன். இல்லை ஆண்டவரே, நான் தப்பாக கேட்டு மன்னிச்சுங்க. இல்லை நீ கேட்கறதை பற்றி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. என்றாலும் கூட இவைகளெல்லாம் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று, மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. பூரண அறிவு
அறிவுள்ளவன் இவைகளை அறிந்து கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறான் என்பதை பற்றி கர்த்தர் பேசினார். அப்ப கொஞ்சம் யோசிங்க, பைபிள்ல சொல்லப்படாது இருக்கக்கூடிய காரியங்கள் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவராகிய இயேசுனுடைய அதாவது ஆண்டவராகிய தேவனுடைய அதாவது அந்த சிருஷ்டிப்பின் காலம் துவங்கி அந்த கிறிஸ்துனுடைய காலம் அதன் பின்பதாக முடிந்து இயேசுனுடைய 1000 வருஷம் அந்த அரசாட்சி, அதன் பின்பதாக ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே எல்லா ஜனங்களையும் தேவன் தம்முடைய ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த ஒரு நேரம், நித்திய நியாய தீர்ப்பு, அவைகளுக்கு பின்பு எல்லா வானமும் பூமியும் ஒளிந்து போய் புதிய நிலைகளிலே உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டு போகக்கூடிய நிலைகள் வரைக்கும் எல்லா விதமான விஷயமும் துல்லியமாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. வசனத்துக்கு புறம்பா ஒண்ணுமே நடக்கிறது இல்லை. இந்த வசனம் என்னென்ன காரியங்களை சொல்லியிருக்கிறதோ அதுதான் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மெய்யாகவே கண்கூடாக நம்முடைய வாழ்க்கையில வந்து அனுபவித்துக் கொண்டு வர ஆரம்பிக்கிறோம். அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? இவைகளெல்லாம் முன்பதாகவே எழுதப்பட்ட ஒன்று, இவைகளிலே கண் திறக்கப்பட்ட ஒரு அனுபவம், பூரண அறிவை பெறக்கூடிய அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் எல்லா இக்கட்டுகளுக்கும் இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கப்பட்டவனாய் நீ விளங்க ஆரம்பித்து விடுவாய். இந்த பைபிளை பற்றி நான் முழு விவரமும் முழு அந்த ஒரு ஞானமும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாமல் இருக்க ஆரம்பிக்கிறனாலதான் பல விஷயங்களில் நீங்களும் நானும் தவறி போக ஆரம்பிச்சிடும். இதிலே காணப்படக்கூடிய விஷயங்களை பற்றிதான பூரண அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தாலே போதும், இருக்கக்கூடிய உலகத்திலே நடைபெறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை பற்றி தெளிவான விதமாக நீங்களும் நானும் கற்று உணரும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறோம். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு விளக்கமான ஒரு காரியத்தை ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 6வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பூரண அறிவை அடைய ஆரம்பிக்கிறது உண்டான அந்த சாயல் வந்துருச்சுனாலே கர்த்தராகிய தேவனை அறியும்படிக்காக நாம் அவரை விடாமல் தொடர்ந்து போக ஆரம்பிச்சிருவோம். இப்போ கர்த்தராகிய தேவனை பற்றியதான அறிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்திலே காணப்படும் அநேக விதமான மக்களுக்கு நடுவில் தேவனை பற்றி எத்தனை பேருக்கு முழுமையுமாய் தெரியும் என்று கேட்டால் 100க்கு ஏறக்குறைய ஒரு 98% பேர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய வசனம் சொல்லுது, இந்த பூரண அறிவு என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் என் தேவனை அறியும்படிக்காக நான் அவரை பின்தொடர ஆரம்பிச்சிருவேன். இப்போ இதுவரைக்கும் நான் கர்த்தராகிய தேவனை எதற்காக நான் பின்தொடர்கிறேன்? அவர் தரக்கூடிய நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, அவர் தரக்கூடிய கிருபைக்காக, அவர் செய்யக்கூடிய அற்புதங்களுக்காக. ஆனால் உண்மையான பூரண அறிவு என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் என் தேவனாகிய கர்த்தரை அறியும்படிக்காக, என் தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ளும்படிக்காக நான் அவரை ஒவ்வொரு நாளும் பின்தொடரும் ஒரு மனுஷனாய், காலையிலே எழக்கூடிய நேரத்தில், மதிய நேரத்தில் ஓய்வாக இருக்கக்கூடிய நேரத்தில், அதன் பின்பதாக மாலை மயங்கக்கூடிய அந்த நேரத்தில், இரவு முழுவதும் கூட கர்த்தராகிய தேவனை இன்னும் நான் அறிய வேண்டும், கர்த்தருடைய ஆழமான விஷயங்களை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூர்ண அறிவு வந்துருச்சுன்னா இந்த அறிவு உங்களையும் என்னையும் வெறுமனை இருக்க விடாது. இந்த அறிவு உங்களையும் என்னையும் நெருக்க ஏவ துவங்கக்கூடிய அந்த நிலைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே உருவாக்கி தருகிறதை பார்க்க முடியும். இப்ப கர்த்தர் என்ன சொல்ல வருகின்றார்? இந்த அறிவு வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் ஆண்டவராகிய தேவனுக்குரிய காரியங்களை பற்றிதான பூரண நிலைகளை அறியும்படிக்காக நீங்களும் நானும் விடாமல் கர்த்தராகிய தேவனை தொடரக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். எலியா எலிசாவுடைய காலத்துல தன்னுடைய ஆண்டவனாகிய எலியா திடீரென்று சொல்லி கர்த்தராகிய தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட போகின்றான் என்கிறதை பற்றி சுற்றிலும் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க. கூட இருக்கக்கூடிய எலிசாவுக்கும் இந்த ஒரு விஷயம் அறிமுகமாக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது. ஆகவே எலிசாவை பார்க்கக்கூடிய எலியா ஒரு நாள் சொன்னான், என்னை ஆண்டவராகிய தேவன் அதாவது பெத்தேல் மட்டும் போக வேண்டும் என்கிறதை பற்றி சொல்லுகின்றார். உடனே எலிசா என்கிற மனுஷன் எலியாவை பார்த்து சொல்லுகின்றான், இல்லை நான் உங்களை விட மாட்டேன். ஏனென்றால் இந்த எலியா என்கிற தீர்க்கதரிசி எடுக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் எலியாவை எலிசாவுடைய கண்கள் பார்க்கிறது உண்டானால் அவனுடைய வரங்களிலே 2 மடங்கான வல்லமைகளை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். இதை அவன் அறிய ஆரம்பிச்சதுனால இந்த எலியா என்கிற மனுஷனை எலிசா விடாமல் பின்பற்ற ஆரம்பிச்சான். எருசலேமை நோக்கி கர்த்தர் அனுமதிக்கின்றார். பெத்தேலுக்கு ஆண்டவராகிய தேவன் போகும்படி சொல்கின்றார். அங்கு ஒரு வேலைக்காக போகும்படி சொல்கிறார். எத்தனை காரியங்களை அந்த மனிதன் பேச ஆரம்பித்தாலும் கூட எலியாவை இங்கும் அங்கும் விடாமல் பின்பற்றி போன எலிசாவை போல கர்த்தராகிய தேவனை நீங்களும் நானும் விடாமல் பின்பற்றும் ஒரு மக்களா. ஏனென்றால் தேவனை அறிய 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 அவருக்கு உண்டான ஒவ்வொரு காரியங்களையும் பற்றிதான அந்த ஒரு புத்தியும் அந்த ஒரு ஞானமும் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவாய் வர ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெற்ற ஒரு மக்களாக
மக்களாக, நித்திய ஜீவனை பெறும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். வசனத்தில் என்ன போட்டிருக்கு? ஒன்றான மெய்யான தேவனாகிய கர்த்தரையும் அவருடைய குமாரனாகிய இயேசுவையும் அறிகிறதே நித்திய ஜீவன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலமாக எழுதப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். இந்த நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றால் அதற்குரிய வழி என்ன? தேவனை நீங்களும் நானும் விடாமல் அறிய வேண்டியது அவசியம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே பல விஷயங்கள்ல செய்தியின் மூலமாய் அநேகம் ஜனங்கள் கர்த்தராகிய தேவனை பற்றி நம்ம கூட பேச ஆரம்பிக்கிறார். இந்த பேசக்கூடிய இந்த வார்த்தையிலே நீங்களும் நானும் திருப்தி அடைஞ்சு போயிடக்கூடாது. இந்த பூரண அறிவு என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் அந்த நிலைகளை நான் புரிந்து கொண்ட உடனே நான் திருப்தியா போயிட மாட்டேன். இன்னும் நான் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இரவெல்லாம் உட்கார்ந்து அந்த ஒரு காரியத்தை நான் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். இன்னும் அதில் என்னென்ன காரியம் உண்டு, இன்னும் அதில் என்னென்ன விதமான விளக்கங்கள் உண்டு, இன்னும் அதில் என்னென்ன விதமான புதிய புதிய கருத்துக்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும். நான் அவைகளை விடாமல் அப்போ ஒரு செய்தியை நான் கேட்க ஆரம்பித்தால் அந்த செய்தியினுடைய முழுமையை அறியக்கூடாது இருக்கக்கூடிய வரைக்கும், அல்லது அந்த செய்தியை அறியக்கூடிய அளவிற்கு நான் அந்த செய்தியை விட்டு எங்கும் அங்கும் நீங்கவே மாட்டேன். நம்ம வாழ்க்கையில் அது கேட்கப்படக்கூடிய செய்தியை பாருங்களேன். அந்த நேரத்தில் நீங்களும் நானும் தெளிவான விதத்தில் பேசுவோம். கொஞ்ச நேரம் கழித்து அந்த செய்தியை பற்றி கேட்க ஆரம்பித்தால் அந்த செய்தி அது எங்கே போச்சுன்னு நமக்கே தெரியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தரை அறியக்கூடிய அறிவின் மேன்மை நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே தெளிவாக தெரிய ஆரம்பிக்கிறது உண்டானால், பூரண அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால், அந்த சாயல் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால், தேவனுக்கு உண்டான ஒவ்வொரு காரியத்தின் ஆழ்ந்த விஷயங்களை அறியும் ஒரு மக்களாய் விளங்க துவங்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ நமக்கு நேரமே இருக்காது. எனக்கு இப்போ நிறைய பேர்கிட்ட நீங்கள் கேட்க ஆரம்பிக்கிறது உண்டா, இப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா சும்மா தான் உட்காந்துருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி நேரப்போக்குக்கான அந்த காரியங்களை உங்களாலும் இல்லாலும் செலவு பண்ண முடியாது. ஏனென்றால் கர்த்தராகிய தேவனுடைய ஆழங்களை அறியணும். தேவனை இன்னும் நான் அறியும்படிக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் பின்தொடர்ந்து போக வேண்டும். தேவத்துவமான காரியங்கள் என்றால் என்ன? தேவனாகிய கர்த்தர் இந்த விஷயத்தை எனக்கு வெளிப்படுத்தினுடைய நோக்கம் என்ன? இன்னும் கர்த்தராகிய தேவனுடைய ஆழங்களை அறிய வேண்டும் என்கிற வாஞ்சையும் விருப்பமும் பூரண அறிவை உடைய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நான் ஆண்டவராகிய தேவனுக்குள் எந்த நாளிலும் திருப்தி அடையாத ஒரு மனுஷனாய் இன்னும் நான் கர்த்தராகிய தேவனை கற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தில் ஒரு வார்த்தை ஒன்றை விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. தா என்கின்ற குமாரத்தை அட்டைக்கு உண்டு. அந்த அட்டைக்கு காணப்படக்கூடிய அந்த குமாரத்தைகள் திருப்தி அடையாதவர்களா, இன்னும் எனக்கு வேணும், இன்னும் எனக்கு வேணும். இந்த ஆவிக்குரிய விஷயத்தில் மட்டும் எந்த நிலைகளிலும் நீங்களும் நானும் திருப்தியான ஒரு நிலைகளில் போயிடக்கூடாது. இன்னும் அதிகமாக, இன்னும் ஆழமாக, இன்னும் மேன்மையான அந்த விஷயங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்கிற அந்த ஒரு வாஞ்சியும் விருப்பமும் எப்போ என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதோ அப்போதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல பூரண அறிவுள்ளவனாய் நான் என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட்டவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 9வது அதிகாரம் 21 முதல் 25 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. தானியேல் 9வது அதிகாரம் 21 முதல் 25 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்ட போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய கேப்ரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். 22வது வசனம். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். 23வது வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். 24வது வசனம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. 25வது வசனம். இப்போதும் நீ அறிவை உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மெசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும் என்று கர்த்தருடைய வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினால ஒரு அறிவை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கின்றேன். அந்த அறிவை எதன் மூலமாய் பெறுகின்றேன்? ஜெபத்தின் மூலமாய் இந்த அறிவை நான் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறேன். தானியேல் ஆண்டவராகிய தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கின்றான். இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது கர்த்தாவே? அந்த காலங்களை பற்றி ஒவ்வொரு விதமான வெளிப்பாடுகள். தானியேலுடைய காலம் இயேசுனுடைய காலத்திற்கு முற்படுத்தப்பட்ட காலம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் இந்த காலங்களை பற்றி தானியேலோடு கூட பேச துவங்க ஆரம்பிக்கின்றார். மெசியாவுடைய வருகை வரைக்கும் ஆண்டவராகிய தேவன் பேசுகிறார். ஆனால் தானியேலுக்கு அதை விட்டு போறதுக்கு மனசு இல்லை. இன்னும்
இன்னும் அவைகளை பற்றி ஆழமாய் நான் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஆண்டவரே. இன்னும் அவைகளை பற்றி என்னோடு கூட நீ தீர்க்கமாய் பேச வேண்டும். கர்த்தராகிய தேவனுடைய வேதத்தில் நம்ம வாசிக்கிறது மாதிரி இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே கேப்ரியேல் தூதன் அவனோடு கூட பேசி இனி பின் வரக்கூடிய விஷயத்தை தானியேலுக்கு முன்பதாக அவன் வெளிப்படுத்த துவங்க ஆரம்பிக்கின்றான். மேசியா வந்த காலத்திற்கு பிறகு என்ன நடக்க போகிறது? பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுவதற்கும் ஜனத்தின் மேல் உன் பரிசுத்த நகரத்தின் மேல் 70 வாரம் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. நீ அறிவை உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவதற்கு முதலாக பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரம் 62 வாரம் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும் என்று சொல்லி அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய காரியத்தை பேசுகின்றார். 62 வாரங்களுக்கு பிறகு மேசியா சங்கரிக்கப்படுவார். இயேசுனுடைய மரணத்தை பற்றி பேசுகின்றார். அதன் பின்பதாக அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியை பற்றியும் அவர் பேச ஆரம்பிக்கின்றார். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த பூரண அறிவை பெறுகிறதற்கு அவன் எதை பயன்படுத்துகிறான் அப்படின்னா, ஜெபம் என்கிற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துகின்றான். முதல்ல நம்ம பார்த்தோம், வேத வசனங்கள் பூரண அறிவை நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறது. இந்த பூரண அறிவு என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் என்னுடைய வேத தியானத்தை நான் குறைவு பண்ண மாட்டேன். என்னுடைய ஜெப வேளையும் நான் மெய்யாகவே குறைக்க மாட்டேன். இந்த 2 விஷயத்திலும் என்னை அறியாத ஒரு வாஞ்சை, என்னை அறியாத ஒரு விருப்பம். இப்போ நம்ம எப்படி ஜெபிக்கிறோம் அப்படின்னா பல விஷயங்களுக்காக நாம் அந்த குறிப்புகள் யாவற்றையும் எழுதி வைத்துக்கொண்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். சில மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், சில தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன், குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். சில மக்கள் ஜெப குறிப்புக்குரிய காரியங்கள் யாவற்றையும் சொல்கிறாங்க, அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆனால் இதை தாண்டி இன்னும் ஒரு ஜெபத்தினுடைய வழி கொண்டு இருக்கிறது. அது எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் என்று சொன்னால், தேவனுடைய பரிசுத்தமுள்ள சித்தத்தை அறியக்கூடிய அறிவை பெறும்படிக்கான ஒரு ஜெபம். தேவனுடைய சகல விதமான நிலைகளை பற்றி புரிந்து கொள்ளும்படிக்காக, இனி வரக்கூடிய எதிர்கால திட்டங்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கான அறிவை பெறக்கூடிய ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தை தான் தானியேல் தன்னுடைய வாழ்க்கையிலே ஜெபிக்க துவங்க ஆரம்பித்தார். இந்த பூரண அறிவின் சாயல் என்னுடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது, கர்த்தராகிய தேவனை இந்த மட்டில் நான் வைத்திருக்க கூடாது. அவருடைய முழுமையான விஷயத்தில் இன்னும் பல விஷயத்தை நான் பார்க்கிறேன். அவருக்கு தெரியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்க போகிறது கர்த்தருக்கு தெரியும். இனி அடுத்தது என்ன விதமான விஷயங்கள் உருவாக்கப்பட போகிறது கர்த்தராகிய தேவனுக்கு தெரியும். இந்த கர்த்தராகிய தேவனை நான் எப்படி வெறுமனை இருக்க விட முடியும்? ஆகவே இந்த ஆண்டவராகிய தேவனோடு கூட பேசி அவருடைய வாயிலே நின்று வரக்கூடிய ஒவ்வொரு காரியங்களை பற்றி நான் என்னுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் இடைவிடாமல் ஆண்டவராகிய தேவனை நோக்கி ஜெபிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சான். முதல்ல ஜெபத்தினுடைய முதல் பரிமாணம் தனக்காக அவன் ஜெபிக்கிறான், தன்னுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறான், அநேக விதமான மக்களுக்காக அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான், தேசத்திற்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். இவைகளை தாண்டி அவன் தேவனுடைய சமூகத்திலே காணப்படக்கூடிய அறிவை பெறும்படிக்காக இன்னும் ஆழமான அனுபவங்களை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. தேவத்துவமான பல விதமான வெளிப்பாடுகளை நான் பெற வேண்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இந்த உலகத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய திட்டங்கள் என்ன? எவைகள் எல்லாவற்றையும் நோக்கி இந்த உலகமானது கடந்து போக ஆரம்பிக்கிறது. இவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம் என்கிறதை பற்றிதான வெளிப்பாடுகளுக்காக அவன் திறப்பிலே நின்று கர்த்தரை நோக்கி ஊக்கமான மனதோடு ஜெபிக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரத்தில் சில இந்த ஜெபத்தினுடைய முதல் நிலையோடு கூட நீங்களும் நானும் நின்று போக ஆரம்பிச்சோம். முதல் நிலை என்றால் என்ன? எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய சபைக்கும் என்னுடைய தேவைக்கும் கர்த்தர் போதும், இதற்காக மட்டும் நான் ஜெபிக்க துவங்க ஆரம்பிச்சேன். பல சபைகளில் கூட போதகர்கள் இப்படிப்பட்ட செய்திகளைத்தான் மக்களுக்கு முன்பதாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? உங்களுக்கு என்ன காரியங்கள் தேவைப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்தை நோக்கி ஜெபம் பண்ணு, உன்னுடைய ஒவ்வொரு தேவைகளையும் கர்த்தராகிய தேவன் சந்திப்பார். இது உண்மைதான். ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே ஜெபத்திலே நீங்கள் எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் பெறுவீர்கள். அது 100க்கு 100 உண்மைதான். ஆனால் இவைகளை கடந்த இன்னும் ஒரு அனுபவம் ஒன்று இருக்கிறது. அந்த அனுபவத்துக்கு பேர் ஆண்டவராகிய தேவன் இனி வரக்கூடிய காலங்களில் செய்யக்கூடியவைகளை பற்றிதான வெளிப்பாடுகளை பெறக்கூடிய ஒரு ஜெபம். இனி வரக்கூடிய காலங்களை பற்றி அறிவை அடையும்படியாக, சாத்தானுடைய தந்திரங்களை பற்றி அறியக்கூடிய அறிவுள்ளவனாய் மாற்றப்படும்படிக்காக, அந்த காலங்களிலே நான் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன விஷயத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்கிறதை பற்றி நான் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக ஜெபிக்க துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் பல விஷயங்களை கர்த்தராகிய தேவன் பேசும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றார். இந்த ஒரு பூரண அறிவுள்ள ஒரு மனுஷன் எதை நோக்கி அவன் தன்னுடைய அறிவை பயன்படுத்த துவங்க ஆரம்பிக்கிறார் என்றால், ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் ஜெபத்தின் மூலமாய் பெறக்கூடிய அநேகம் வெளிப்பாடுகளை, தரிசனங்களின் மூலமாய் பெறக்கூடிய அநேகம் வெளிப்பாடுகளை, வசனங்களின் மூலமாய் சொல்லப்படக்கூடிய வெளிப்பாடுகள் எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து இனி வரக்கூடிய காலங்கள் இப்படித்தான் இருக்க போகிறது என்பதை பற்றி அவன் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். இதை தாண்டி வேற ஒண்ணுமே இல்லை.
ஜெபத்திலே கர்த்தராகிய தேவன் பேசின ஒவ்வொரு விஷயத்தையும், வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் குறிப்பிட்ட ஒவ்வொரு விதமான காரியங்களையும், தரிசனத்திலும் சொப்பனத்திலும் தீர்க்க தரிசனங்களிலும் கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து பார்த்து இதுதான் கர்த்தருடைய திட்டம் என்கிறதை அவன் தெளிவான விதத்தில் புரிந்து கொள்ளக்கூடியவராய் விளங்க ஆரம்பிச்சான். அப்ப அந்த ஜெபத்துல ஒரு மனிதனுக்கு ஆண்டவராகிய தேவன் பல நிலைகளை வெளிப்படுத்தும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறார். இந்த பூரண அறிவுள்ள ஒரு மனுஷன் தான் ஜெபத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய நிலைகளுக்காய் பயன்படுத்த துவங்க ஆரம்பித்து விடுகின்றார். ஒரு திருச்சபைக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில், அந்த கடைசி நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் என்னோடு கூட ஒரு வார்த்தை பேசினார். இங்க இருக்கக்கூடிய மக்களை பார்த்து, நீ கேளு, உங்களுக்காக நான் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்கிறதை பற்றி கேளு. அவர் அந்த இங்கே காணப்படக்கூடிய மக்களில் எவன் ஆவிக்குரிய நன்மைக்காய் கேட்கிறானோ அவனை இந்த நாளில் அவன் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பேன் என்பதை பற்றி கர்த்தர் சொன்னார். நான் அந்த கர்த்தர் பேசின வார்த்தை ஒன்றும் சொல்லலை. அங்கே இருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நான் கேட்டேன், உங்களுக்காக நான் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்கிறதை பற்றி. ஒவ்வொரு மனிதனும் உலக ரீதியான காரியங்களை பற்றியே பேசிக்கொண்டு வர ஆரம்பித்தார். அதில் ஒரே ஒரு சகோதரன் மட்டும் கேட்டார், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளர்ச்சியின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்று விருப்பப்படுகின்றேன். நான் ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை அறிய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஓரளவு தான் என்னுடைய மனதிலே அவைகள் யாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடியவனாய் விளங்குகிறேன். மற்றபடி தேவனுடைய முழுமையான காரியங்களை விளங்கிக் கொள்ள என்னால் முடியறதில்லை. இல்லை, அதற்காக நீங்கள் விசேஷமாய் எனக்காய் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்கிறதை பற்றி அந்த சகோதரன் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். கர்த்தராகிய தேவனை பார்த்து சொல்ல, இந்த மனுஷன் தான் பேசுகிறார், ஆண்டவரே, இவருக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய தலையின் மேல் கரங்களை வை, நான் அவனை அளவில்லாமல் ஆசீர்வதித்து என் அறிவினாலும் ஞானத்தினாலும் நான் அவனை நிரம்பி வழிய பண்ணுவேன் என்று கர்த்தர் பேசினார். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேருடைய மனது அளவில் ஜெபம் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்திலே ஏதாகிலும் உலக ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்பதற்காகவே ஜெபத்தை பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்கப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. கர்த்தர் சொல்றாரு, இந்த ஜெபத்தின் மூலம் உலகத்தினுடைய தேவைகள் மட்டுமல்ல, ஆவிக்குரிய மண்டலங்களிலே காணப்படும் ஒவ்வொரு நிலைகளையும் ஜெபத்தின் மூலம் உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும். பல பேர் இந்த ஜெபத்தை ஏதோ ஒரு காரியத்திற்காக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் உண்மையாகவே இந்த ஜெபத்தை பூர்ண அறிவுள்ள ஒரு மனுஷனாய் காணப்படக்கூடிய ஒரு மனுஷன் தான் இந்த ஜெபத்தை சரியான விதத்தில் அவன் பயன்படுத்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். இந்த ஜெபத்தில் என்னென்ன விதமான பரிமாணங்கள் உண்டு, இந்த ஜெபத்தின் மூலம் எதையெல்லாம் என் தேவனுடைய சமூகத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள முடியும், இந்த ஜெபத்தின் மூலமாக என்னென்ன விதமான மாற்றங்களினுடைய வாழ்க்கையை உருவாக்கப்பட முடியும், இவைகளை பூர்ண அறிவுள்ள ஒரு மனிதன் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ளக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால ஜெபத்தை அவன் சரியான விதத்தில் பயன்படுத்தி அதனுடைய முழுமையை அவன் தன் வாழ்க்கையிலே அனுபவிக்கும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறார். இந்த பூரண அறிவுள்ள சாயல் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் எதை எந்தெந்த காரியத்திற்காக பயன்படுத்த வேண்டும். வசனத்திலே வரக்கூடிய ஆழமான விஷயம், ஜெபத்தின் மூலமாய் வரக்கூடிய ஆழமான விஷயம், தேவனை பின்பற்றி தேவனை தொடர்ந்து போய் அறிவை அடையும்படிக்காக நான் அவரை பின்பற்றக்கூடிய விஷயத்திலே வரக்கூடிய ஆழமான அனுபவம், இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் அவன் தன் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ளும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்னும் ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 19வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன சொல்லுது பாருங்க. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். 4வது விஷயமாக கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, நம்முடைய சிந்தனையிலே ஆத்துமாவிலே ஒரு அறிவு வரணும். இந்த ஆத்மா தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை வடிவமைக்கக்கூடிய ஒன்று. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி இந்த சிந்தனையிலே ஒரு மறுரூபம் வர ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுக்கு உரிய ஒரு மனிதனாக நீங்களும் நானும் உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போக முடியும். நான் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்கிற விருப்பம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டு என் சிந்தனை அவைகளை விட்டு தூரமாய் விலகி இருக்கிறது உண்டானால் தேவனை முழு மனதாய் உங்களாலும் என்னாலும் பின்பற்ற முடியாது. இதற்கு நல்ல ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. யூதாசனுடைய வாழ்க்கையிலே பணம் சிந்தனையை ஆக்கிரமிக்க துவங்கிற்று. ஆண்டவராகிய தேவனை உண்மையாய் பின்பற்றி இந்த மனுஷனுடைய மனசுல சாத்தான் பணம் என்கிற வித்தை உள்ள கொண்டு விதைக்க ஆரம்பிச்சான். அதனால இந்த பணத்தின் மேல் காணப்படக்கூடிய ஈடுபாடுகளின் நிமித்தமாக ஆண்டவராகிய தேவனை அவன் சரீர பிரகாரமாய் வெளியரங்கமாய் பின்பற்ற ஆரம்பித்தாலும் ஆத்மார்த்தமாய் ஆண்டவராகிய தேவனை அவனுடைய வாழ்க்கையிலே பின்பற்ற முடியல. அவன் ஆண்டவராகிய தேவன் பேசக்கூடிய நேரத்தில், அவன் ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளின் அடிப்படையில் எல்லா விதமான மக்களுக்கும் போதிக்கக்கூடிய அந்த தன்மையில அவனுடைய மனம் எதை யோசித்துக் கொண்டிருக்க முடியும்
முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்தில் இயேசுவை நான் அவர்களுக்கு முன்பதாக காட்டிக் கொடுக்க முடியும்? எந்த இடத்தில் நான் அவரை காட்டிக் கொடுத்தால் அவர்கள் வாக்கு பண்ணின அந்த 30 வெள்ளிக்காசை பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த நேரத்தை அவனுடைய மனம் மெய்யாகவே மெய்யாகவே பார்க்கக்கூடியதாய் விளங்க துவங்க ஆரம்பித்தது. வெளிய சரீரத்துல அவன் ஆண்டவராகிய தேவனை பின்பற்றுகிறவனை போல இருதயத்திலேயோ அல்லது ஆத்துமாவிலேயோ சிந்தனையிலேயோ கர்த்தராகிய தேவனுக்கு எதிரடையான ஒரு காரியத்தை செய்கிறவனை போல நிறைய பேருடைய வாழ்க்கையில அவர்கள் உலக ரீதியான காரியத்துல கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகளைப் போலவே தங்களை காமிப்பாங்க. ஆனால் உள்ளார்ந்த வாழ்க்கையிலே, ஆத்மார்த்தமான ஒரு வாழ்க்கையிலே, தன்னுடைய சிந்தனையினுடைய அடிப்படையில் இன்னும் கர்த்தராகிய தேவனுக்குரிய காரியங்களை முழுமையும் அறியாதவர்களாய் பல பேருடைய சிந்தனைகள் இன்றைக்கு வரைக்கும் பழுதுபடுத்தப்பட்ட ஒரு சிந்தனையாகவே இருக்கிறத பார்க்க முடியும். அவர்களுடைய நோக்கங்கள் எல்லாம் தவறான நோக்கங்கள். ஆனால் வெளியே நல்ல பிரசங்கம் பண்ணுவான், வெளியே நல்ல ஊழியம் பார்ப்பான், அவன் மூலமாய் அநேகம் அதிசயமான காரியங்கள், அற்புதமான காரியங்கள் உருவாக்கப்படும். கர்த்தருடைய நாமத்தை வல்லமையாய் பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனாய் அவன் விளங்குவான். அநேகம் விதமான மக்கள் அவன் மூலமாய் ரட்சிக்கப்படக்கூடிய அந்த நிலைகளின் ஊடாக கடந்து வருவாங்க. ஆனால் உள்ளான வாழ்க்கையிலே, சிந்தனைகளிலே தேவனாகிய கர்த்தருக்கு எதிரடையாய் காணப்படக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். பல பேருடைய சிந்தனை இன்னும் ரட்சிக்கப்படாம பாவத்திலும் அடிமையிலும் சிக்குண்டதாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? என்னுடைய ஆத்துமாவிலே ஒரு அறிவு வர ஆரம்பிக்கிறது உண்டான அந்த பூரண அறிவு வரக்கூடிய நேரத்தில் என் ஆத்துமாவிலும் இந்த அறிவு பற்றிக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் நான் எதை நோக்கி போக வேண்டும்? இப்ப நான் எதை நோக்கி போய் கொண்டிருக்கின்றேன்? என்னுடைய வழிகள் தாறுமாறான வழிகளாய் காணப்படுகிறது. நான் சிந்திக்கக்கூடிய சிந்தனை யாருக்கும் தெரியாது. ஆனால் என் தேவன் என் சிந்தனையை வகையறுத்து நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு தேவன். என் தேவனுக்கு முன்பதாக இதே சிந்தனையோடு கூட நான் நிற்கிறது உண்டானால் தேவராஜ்யத்திலே கடந்து போக என்னால் முடியாது. நான் பாவத்தை பற்றி எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக கடிந்து பேசுகின்றேன். ஆனால் என் சிந்தனையிலே நான் இன்னும் பாவியாக இருக்கிறேன். பொருளாசையை பற்றி அநேக விதமான மக்களுக்கு முன்பதாக கண்டித்து பேசுகிறேன். ஆனால் என் சிந்தனையிலே இன்றைக்கு வரைக்கும் அந்த பொருளாசையுடைய நிலைகளினுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடியதாக விளங்குகிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த சிந்தனைகள் இன்னும் ரட்சிக்கப்படாது இருக்கக்கூடிய நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். இப்ப கர்த்தருடைய வசனம் சொல்லுது, பூரண அறிவை நான் பெற ஆரம்பிக்கிறது உண்டானால் என் ஆத்துமாவை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். இந்த ஆத்துமாவில் தேவனுக்கு உண்டான அறிவு உள்ளே இருக்கிறதா? தேவனை பற்றிதான விருப்பம் உள்ளே இருக்கிறதா? என்னுடைய சிந்தனை, என்னுடைய நோக்கம் ஒன்றாக, என்னுடைய ஆவி ஒன்றாக, என்னுடைய சிந்தனை ஒன்றாக இருக்கிறது உண்டானால் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ என்னால் முடியாது. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் முடியாது. ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினாலே என் சிந்தனை ஒரு பக்கமும் என் ஆவி இன்னொரு பக்கமும் கடந்து போகிறது உண்டானால் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியாது. ஆகவேதான் கர்த்தராக தேவன் சொல்கின்றார், என் சிந்தனையிலே ஒரு ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பூரண அறிவு என்னுடைய வாழ்க்கையில வரணும். அவனுடைய வாழ்க்கையில பல நிலைகளில் அவன் ரட்சிப்பினுடைய நிலைகளை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறான். அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இல்லை, அவனுடைய அநேகம் விதமான காரியங்கள்ல, அவனுடைய வெளியரங்கமான வாழ்க்கையினுடைய நிலைகள்ல அவன் ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமாக அநேக விதமான குடிகாரனாக அல்லது தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கக்கூடிய அந்த காலங்களில் ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பினுடைய வல்லமைகளை அவன் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுகிறான். கர்த்தருடைய நாமத்தினாலே அவைகளில் நின்று அவன் விடுவிக்கப்படக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சான். ஆனால் யாரும் அறியாத சிந்தனை, இந்த சிந்தனையில தான் அநேகம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்றைக்கு வரைக்கும் கட்டுண்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறத பார்க்க முடியும். இந்த சிந்தனைகளை அவர்களால் மேற்கொள்ள முடியாது. அந்த நினைவை ஜெயிக்க அவனால் முடியாது. அந்த காரியங்களை அவன் செய்தே தீர வேண்டியது அவசியம். ஆனால் இந்த விஷயம் வெளியரங்கமாய் காணப்படாத ஒன்றாக இருக்கிறதுனால அவர்கள் துணிகரமாய் அந்த ஒரு காரியத்தை செய்யும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பூரண அறிவு வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் என் ஆத்துமாவிலே ஒரு அறிவை நான் வாஞ்சிக்க ஆரம்பிக்கிறேன். நான் எதை நோக்கி பின்பற்ற வேண்டும்? எது என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரதானம்? என்னுடைய சிந்தை எதை நோக்கி கடந்து போகணும்? எதை என்னுடைய சிந்தை பின்பற்ற வேண்டும்? என்னுடைய சிந்தையினுடைய வழி இப்பொழுது எப்படிப்பட்ட வழியாக காணப்படுகிறது? இந்த சிந்தையோடு கூட நான் கடந்து போகிறது உண்டானால் தேவனுக்கு பிரியமாக நான் நடக்க முடியுமா? நான் ஆராய்ஞ்சு பார்க்கிறேன். இந்த பூரண அறிவினுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் தான் என் நினைவுகளை, என் சிந்தனைகளை நான் வகையறுத்து பார்க்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். நல்ல ஒரு வசனத்தை பார்க்கலாம். பைபிள்ல எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். கர்த்தருடைய வேத வாக்கியங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவைகள் என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் நம்ம கூட பேச துவங்க ஆரம்பிக்கிறத முதல் பார்க்க முடியும். அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்கிறேன் பாருங்க. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நான் வாசிக்கிறேன் பாருங்க. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்காரதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது.
இந்த வசனத்தை அவன் அப்பதான் தன்னுடைய சிந்தனைக்குள்ளாகவே அனுமதிக்க ஆரம்பிக்கிறான். இந்த வசனம் உள்ளே பாய்ந்து போகக்கூடிய நேரத்தில் தான் உள்ளே காணப்படும் எல்லா விதமான அழுக்குகள் யாவற்றையும் இந்த வசனமாகிய இந்த பட்டயம் உருவ குத்தக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படும் அநேக விதமான மாற்று கருத்துக்களிலே நின்று இந்த வசனம் தான் அவனை மெய்யாகவே விடுதலையாக்கக்கூடியதாக. நீ எல்லா காரியத்திலும் நல்லா தான்ப்பா இருக்க, ஆனால் இந்த சிந்தனையிலே நீ கட்டுப்படுத்தப்பட்டவனாய் காணப்படுகின்றாய். இந்த சிந்தனை உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனுக்கு உகந்தவனாய் உன்னுடைய வாழ்க்கையுடைய நிலைகள் மாற்றப்பட முடியாது. ஆண்டவராகிய தேவனுடைய வசனத்தை உள்ளே அனுமதிக்கக்கூடிய பூரண அறிவு உள்ள வரும்போதுதான் இந்த வசனம் உள்ளே கடந்து போய் இந்த வசனத்தை என்ன போடு பாருங்க, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அப்போ இந்த வசனத்தை எப்போ நான் உள்ள அனுமதிக்க ஆரம்பிக்கின்றேன், பூரண அறிவு உள்ளே வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் என் ஆத்துமாவிலே காணப்படும் குறைவுகள் என்றால் என்ன, என்னுடைய சிந்தனையிலே இன்றைக்கு வரைக்கும் நான் ரட்சிக்கப்படாத இருக்கக்கூடிய நிலைகள் எங்கே இருக்கிறது, இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய சிந்தனைகளை மற்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நான் கடந்து போகிறேன், எந்த அநேக விதமான நண்பர்களை நான் பரிசுத்தமான மக்களோடு கூட நான் மெய்யாகவே நட்பு கொள்ளக்கூடிய மனிதனாக நான் மாற்றப்பட ஆரம்பிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நான் வேத வசனத்தை வாசிக்கிறேன், கர்த்தருடைய சமூகத்திற்கு நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன், எல்லா விதமான ஜெபக்கூட்டங்களில் நான் பங்கு பெற ஆரம்பிக்கிறேன். என்றாலும் என் சிந்தனை இன்னும் ரட்சிக்கப்படாது இருக்கிறது உண்டானால் நான் இன்னும் தேவனுக்கு உரியவனாய் அல்ல, தேவனுக்கு புறம்பானவனாய் வகை நான் காணப்பட ஆரம்பிக்கிறேன். அப்ப சிந்தனைகளை நான் ரட்சிப்புக்கு நேராக நடத்த வேண்டும் என்று சொன்னால் பூரண அறிவு என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டியது அவசியம். இந்த அறிவு வந்தால் தான் என் சிந்தனைகளை பற்றியதான யோசனை என்னுடைய வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். நான் ஒரு வழியில் கடந்து போகிறேன், ஆனால் என்னுடைய சிந்தனை வேறொரு மார்க்கமாக என்னை இழுத்து கொண்டு போகிறது. நான் ஒரு காரியத்தை விருப்பப்பட ஆரம்பிக்கிறேன், ஆனால் என்னுடைய சிந்தனையிலே மாற்று கருத்துக்கள் வருகிறதை நான் பார்க்கிறேன். என்னுடைய சிந்தனையினால் வரக்கூடிய அநேகம் போராட்டங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்க்கிறேன். நான் விரும்பக்கூடிய ஒவ்வொரு விதமான காரியங்கள், நான் தேவனுக்கு பிரியமாய் நடக்கணும், தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும், தேவனோடு கூட நான் மெய்யான ஒரு ஐக்கியத்தினூடாக கடந்து போக வேண்டும் என்கிற விருப்பம் எனக்குள் காணப்பட ஆரம்பித்தாலும் என் சிந்தை இந்த விருப்பத்திற்கு மாறாய் என்னை இழுத்துக்கொண்டு போகிறதை பார்க்கிறேன். அப்ப அந்த சிந்தனை ஒரு ரட்சிப்பு வேணும். இந்த ரட்சிப்பு வேண்டும் என்கிற அந்த நினைவை எப்ப என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது என்று சொன்னால் பூரண அறிவின் சாயல் என்னுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சாதான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த பூரண அறிவின் சாயல் வர ஆரம்பித்தால் மட்டும்தான் நம்மை குறித்ததான ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறேன். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வசனத்தினுடைய உண்மையான அந்த உட்பொருளை நான் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறேன். தேவனாகிய கர்த்தரை அறியும்படிக்காக ஒவ்வொரு நாளும் நான் அவரை பின்தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறேன். இதுவரைக்கும் நான் பின்தொடர்ந்து போனேன் எதற்காக? எனக்கு வர வேண்டிய நன்மைகளுக்காக நான் பின்பற்ற ஆரம்பிச்சேன். எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தராகிய தேவனை பின்பற்ற ஆரம்பிச்சேன். இந்த பூரண அறிவு என்னுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் தேவனை அறியும்படிக்காக நான் பின்தொடரும் ஒரு மனிதனாய் விளங்குகின்றேன். அது மட்டும் இல்லாம ஜெபத்தின் மூலமாக தேவனுடைய சமூகத்திலே காணப்படும் அநேகம் வெளிப்பாடுகளை பெற வேண்டும். ஜெபத்தை இதுவரைக்கும் என் தேவைகளுக்காக நான் பயன்படுத்தினேன், மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்துக்குரிய காரியங்களுக்காக பயன்படுத்தினேன். ஆனால் அந்த ஜெபத்தின் மூலம் அநேகம் விதமான வெளிப்பாடுகளை, தேவனோடு கூட வைக்கக்கூடிய தொடர்புடைய மேன்மைகளை, அதிலே வரக்கூடிய அறிவை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதை பற்றி நான் யோசிக்காமல் போயிட்டேன். இந்த ஜெபத்தை அப்பதான் இந்த ஜெபத்தினுடைய அடுத்த பரிமாணத்தின் கூடாக நான் கடந்து போக ஆரம்பிக்கிறேன். இறுதியாக ஆத்துமாவிலே ரட்சிப்பினுடைய வல்லமை வராது இருக்கிறது உண்டானால் நான் எவ்வளவுதான் ஊழியம் செய்ய ஆரம்பித்தாலும் தேவனாகிய கர்த்தர் என்னை அறியேன் என்கிற வார்த்தையின் மூலம் என்னை புறம்பாக்கி விட ஆரம்பிச்சிருவார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த 4 நிலைகள் என்னுடைய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. பூரண அறிவாகிய சாயல், தேவ சாயல் என்னுடைய வாழ்க்கையில வரணும். வானவருடைய சாயலாக காணப்படக்கூடிய பூரண அறிவின் சாயல், இந்த சாயல் என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் தேவனுக்கு உகந்தவனாக, தேவனுக்கு பிரியமானவனாக, உள்ளும் புறம்பும் பரிசுத்தமாக்கப்பட்டவனாக, தேவனாகிய கர்த்தரையே பின்பற்றும் ஒரு மனிதனாக என் வாழ்க்கையின் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வபலமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வானவருடைய சாயலாக காணப்படும் பூரண அறிவின் சாயலை பற்றி கர்த்தரை எங்களோடு கூட தெளிவாய் பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் மூலம் நாங்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். உள்ளும் புறம்பும் பரிசுத்தமாகுதலை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஆசரிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பூரண அறிவினுடைய சாயல் எங்கள் வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோமே. இதுவரைக்கும் ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களிலே ஒரு துளி அளவு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள
பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினாலும் இனி முழுமையும் ஆண்டவராகிய தேவனுடைய சாயலாக நாங்கள் மாற்றப்படக்கூடிய அளவிற்காக இந்த பூரண அறிவின் சாயல் எங்கள் வாழ்க்கையிலே பற்றிக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகள் யாராய் காணப்பட ஆரம்பித்தாலும் இந்த சாயலின் ஊடாக கடந்து போய் தேவனாகிய கர்த்தருடைய வானவரின் சாயலை அவர்கள் தரித்து கொண்டு இந்த உலகத்திற்குரியவர்களாய் அல்ல, மண்ணுக்குரிய காரியங்களை களைந்து விண்ணுக்குரிய சாயலின் ஊடாக கடந்து போக ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. வானவருடைய சாயலாய் காணப்படக்கூடிய பூரண அறிவின் சாயலை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் உள்ளார்ந்த அந்த தன்மைகளிலே காணப்படும் குறைவுகளிலே நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமாக வனையப்படக்கூடிய ஒரு மக்களாக விளங்கி தேவராஜ்யத்தை சென்று அடையக்கூடிய பாக்கியங்களை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளும்படிக்காக கர்த்தரை நோக்கி ஊக்கமான மனதோடு கூட நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தால் மண்ணுக்குரிய சாயல் களையப்பட்டு விண்ணுக்குரிய சாயலை தரித்துக் கொண்டு தேவத்துவமான மக்களாக நீங்களும் நாளும் மாற்றப்பட முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.